வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கும்பகோணத்தில் கும்பாபிஷேகம். ஊரு சனமே அங்கே தாங்க இருந்துச்சு. நான் வந்து நைட்டு ஒரு 2:30 மணிக்கு அதிகாலையில் எந்திரிச்சு நேற்று ஞாயிற்றுக்கிழமையா கறி எடுத்தோம் நேற்று. அதனால் பிரியாணி செஞ்சு கொடுத்தேன். அதனால் வீடே பூரா தட்டு கிட்டு குண்டாங்கலவு குக்கரு பூரா அள்ளி போட்டுட்டு நைட்டு படுத்துட்டேன். முடியல. காலையில் 2:30 மணிக்கு எந்திரிச்சு மோட்டரை கிட்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே போய் ஜாமான் பூரா கழுவிட்டு என்ன செய்கிறேன்னு பார்க்குறீங்களா? புளி கரைக்கிறேன். குழம்புக்கு புளியை கரைச்சிக்கிட்டே பேசுகிறேன். மணி ஆயிடுச்சுல, நம்ம கொஞ்சம் வேலையாக போயிடுச்சு. பல நாட்கள் கழித்து நிற்காங்க. வெயில் அடிக்குது கும்பகோணத்தில். வெயில் அடித்ததுனால முடி வளர்ந்துருச்சுங்க. ஒருத்தவங்க கேட்டாங்க, உங்கள் முடியே காட்டுங்கன்னு. முடிதா இப்படித்தே வளர்ந்துருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. சமைச்சுக்கிட்டே பேசணும் இல்லையா? அப்போ காலைல எழுந்திரிச்சு பாத்திரமெல்லாம் கழுவிட்டு அடுப்படியெல்லாம் கழுவி விட்டுட்டு துணியெல்லாம் மிஷினில் போட்டுட்டு அள்ளி வச்சுட்டு நான் கிளம்பிட்டு அப்புறம் ஒவ்வொரு டிக்கெட்டாக எழுப்பி விட்டேன். ஏன்னா மொத்தமாக இல்லை, செவுத்துல எதுவும் கீச்சக்கூடாது. மொத்தமாக எழுந்திரிச்சிச்சுன்னா சமாளிக்க முடியாதுன்ட்டு வேறு வழி இல்லாமல் ஒன்று கிளப்பி விட்டேங்க. கோச்சுக்கிறாதீங்க, இன்றைக்கி உட்காந்து பேச முடியல. மணி ஆயிடுச்சு, பசிக்குதுன்றாங்க. அதனால தான் வீடியோ எடுத்துக்கிட்டே பேசுகிறேன். வீடியோ போடாமல் இருக்க முடியாது. ஏன்னா 1ஆம் தேதி ஆச்சுல. இன்றைக்கி போட்ட வீடியோ தான் 3ஆம் தேதி. ஒரு டாலர் $1.5 ஏறும். அதனால தான் உட்காந்து மெனக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். கோயிலுக்கு போனோங்க. கரெக்டாக நாங்கள் தான் முதல்ல நினச்சா, நான் எங்கள் வீட்டுக்கிட்ட சொன்னேன் ஒரு 4 மணிக்கே போயிடுவோன்ட்டு. அப்புறம் சின்ன பிள்ளைகளாக இருக்குது இல்லையா, பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கிளப்பி போக முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதனால தான் மன்னிச்சுக்கோங்க, இன்றைக்கி என்னால் உட்காந்து பேச முடியல. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நம்ம அந்நியாரத்தில் எழுந்திரிச்சு போக முடியாது இல்லையா? அதனால தான் பார்த்தீங்கன்னா, சரி இன்றைக்கி பரவாயில்ல, பொறுமையாக போவோம். சிவன் வந்து நம்மளை கரெக்ட் டயத்துக்கு சிவபெருமான் வர்ற வச்சுருவாருன்ட்டு கரெக்டாக நாங்களும் போகிறோம். தண்ணியும் தெளிச்சிட்டாங்க. கரெக்டாக போகிறோம். அவங்க மொத்த வார்த்தை நான் காதில் கேட்டது, பதட்டப்படாதீங்க, எல்லாருக்கும் தண்ணி வரும், எல்லாருக்கும் தீர்த்த வரும், எல்லோரும் அங்கேயே நில்லுங்கன்னு. பார்த்தா கோயில் முன்னாடி போர் போட்டு அடிக்கிறாங்க. தண்ணி பைப்பு தண்ணியை சருன்னு அடித்து விடுறாங்க. அப்புறம் நாங்கள் ஒவ்வொருத்தவங்க கோயிலுக்குள்ளேயே அந்த யாகசாலையிலேருந்து குண்டானில் இந்த சின்ன மண்கலயத்தில் ஒவ்வொரு சாமியார்கள் கொண்டுட்டு வந்தாங்க. ஒவ்வொரு தெருவுக்குள்ளேயும் நம்ம எங்கே கோபுரம் தெரியுதோ அங்கே நிற்கலாம். பார்த்தா கும்பகோணம் சுற்றி ஃபுல்லாமே வண்டி எதையுமே விட்ட விடலை. எல்லா தெருவுலையும் சேர்ந்து போலீஸ் வந்து ஒவ்வொரு தெருவுலையும் அந்த முக்குக்கு போலீஸ் வந்து லாக் பண்ணி வச்சுட்டாங்க. யாரும் உள்ளே வராத மாதிரி, வெளியிலையும் போகாத மாதிரி. இப்போ லாக் பண்ணி வச்சதுமே இப்போ கனரக வாகனங்கள், ஆட்டோ, பைக்கு, 2 வீலர் இந்த மாதிரி எதுவுமே, ஸ்கூல் பஸ்ஸு எதுவும் உள்ளே வரக்கூடாதுன்ட்டு எல்லாத்தையுமே லாக் பண்ணி நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க. நான் அதில் ஒரு 4-5 சும்மா ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நான் லைவ் என்னால் அந்த கொஞ்சம் நேரம் தான் போட முடிஞ்சிச்சு. கரெக்டாக நான் போகிறேன். அந்த சுற்றி வருவார்ல கருட பகவான், கரெக்டாக அதை சுற்றி வந்துச்சு. கண்குளிர பார்த்தாச்சு. அன்னதானம், பொங்கல் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க நிறைய தெருவுக்கு. நம்ம கரெக்டாக ரொம்ப கூட்டங்க. கும்பகோணங்கிறது பெரிய டவுன் இல்லையா? அதனால் கூட்டம் எண்ணில் அடங்காத கூட்டங்க மக்கள். அதில் கொஞ்சம் அந்த திருவண்ணாமலையிலேருந்து சிவனடியார்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு எனக்கெல்லாம் போய் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு கடைசியில் அந்த பொங்கல் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தோம். ஒரு ஸ்டூடெண்டோட அம்மா ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி வேன் வராதான், நீங்கள் ஸ்கூலில் கொண்டு போய் விடணும்னா
வேறு வழி இல்லாமல் நானும் போய் ஸ்கூலில் விடலான்னு எங்கள் வீட்டுக்காரர் கிளப்புனேன். எங்கள் வீட்டுக்காரர் வேண்டாம் எனக்கு ஒரு நாள் வீட்டில் இருக்கட்டும்னாரு. வீட்டில் இருக்கட்டும்னு ஆம்பளையால் சொல்கிறாங்களே, அவங்க உட்காந்து பிள்ளைகளை பார்க்குறாங்களா? அது கிடையாது. எனக்கு நேன்னு விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம தான் இது இவங்களை கட்டிட்டு மேய்க்க வேண்டியது இருக்குது. ஒரே சண்டை அடிபடி. சுந்தர்லாம் இன்னைக்கு ஓவர் என்னையவே அடிச்சிட்டான்னா பார்த்துக்கோங்க. காரை வச்சு பதிலுக்கு நான் சும்மா இருப்பேனா? குமுறு குமுறு குமுறுன்னு குமுறி விட்டுட்டேன். அருவாமனை இருக்கு. டேய் பாப்பா தூங்குது. தருணு வெளில போய் உட்காரு. சுந்தரி சத்தம் போடக்கூடாதுப்பா. இப்போ தாங்க தூங்க வச்சுட்டு சோறை வெடிச்சிட்டு குழம்புக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே என்னென்ன பாடுங்கிறாங்க பாருங்கள். கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைக்கிறேன். நேற்று என்ன குழம்பு? நேற்று சிக்கனு, முந்தானு சாம்பார். டெய்லி சாம்பாரை வைக்காத அப்படின்னாரு. சரி ரைட்டு. காரக்குழம்பும் வாங்க ஒரு ஊரில், எங்கள் ஊரில் புளிக்குழம்பும், கத்திரிக்காய் புளிக்குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு. இல்லை ஊரில் நிறைய ஊரில் காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து புளிக்குழம்புன்னு சொல்லுவோம். நாங்கன்னா எங்கள் ஊரில் அருப்புக்கோட்டைக்கு நேற்று ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து அருப்புக்கோட்டை, நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து தாராசுரத்தில் இருந்தேன்னு. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பிறந்தது தாராசுரம், கல்யாணம் முடிஞ்சிருந்தது அருப்புக்கோட்டையில் இருக்கோம்னாங்க. அதை நான் சொன்னேன், நாம் பிறந்தது அருப்புக்கோட்டை பக்கம், கல்யாணம் முடிஞ்சு தாராசுரத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு. மிளகாத்தூள் உப்பு மல்லித்தூள் போடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க கேட்டாங்க தாராசுரத்தில் எங்கே இருக்கீங்கன்னு. தாராசுரத்தில் தெருவு பேர் சொன்னால் அது வேறு பஞ்சாயத்து ஆகி போயிருங்க. ஏன்னா இப்போ சமூக வலைதளம் இல்லையா, நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க. எங்கள் வீட்டில் 2 கெட்டவங்க இருக்காங்க. நீங்களே அருவாமனை இருப்படம் கட்டுப்பாவது தருணோட வெளில போ. சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். அந்த பயலை போட்டு அடிச்சுக்கிட்டு ஒரு முட்டாயை கொடு, இதுக்கு தான் உங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்டுறது. அந்த பிள்ளை பாவம் இப்போ தான் தூங்குது. தூங்கவே விட மாட்டாங்க வீட்டில் இருந்து அந்த பிள்ளைய. நான் ஆன்லைன் அப்படியே சத்தமில்லாமல் வச்சு அழகாக பொண்ணுவோட தூங்கும் அந்த பிள்ளை. ஒரு நிமிஷம் இருங்க மக்கள். பள்ளிக்கூடத்துக்கு விட்டுட்டு வர்றது கூட்டு வர்றதுக்கு என்ன போட்டு என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நெஞ்ச டார்ச்சரா? ஒன்று ஃபோனை கொடுத்துட்டு போயிடுறாரு, 2 அடித்து உருளுது. இல்லைன்னா இந்த இது கடைக்கு போயிட்டு வந்துடுது, முட்டாய்க்கு சண்டை வருது எனக்கு உனக்குன்னு. ஓயாமையா இன்னும் கொட்டு, தண்ணியை கொட்டு. படுத்துறாங்க நீ. ஒரு வீட்டில் பிள்ளை இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. இங்கே அப்படியா பாடா படுத்துறாங்க. இது வரைக்கும் பார்க்காத வீடியோ இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க. என்னால் முடியல மக்களே. ஒரு வேலை செய்ய விடுறதில்ல, அடிச்சுக்கிட்டு உருள்றாங்க 2 பேரும். சரி, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதோ வீடியோக்களில் சொந்தக்காரர்கிட்ட பேசுகிற மாதிரி இன்றைக்கி பேசிட்ட வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.